மையத்திலிருந்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் அந்த 27ஆம் வசனத்தின்படி மீதியாய் இருப்பவர்கள் மாத்திரம் என்ன செய்வார்கள்? ரட்சிக்கப்படுவார்கள். சரி, இப்போ மீதியாய் இருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து 10ஆம் அதிகாரத்தில் பவுல் எழுதும்போது எப்படி ரட்சிக்கப்படுவார்கள், யார் ரட்சிக்கப்படுவார்கள் அப்படின்றதற்கான ஒரு சிறு விளக்கத்தை, நிறைய விளக்கங்களை கொடுக்குறாரு. அதில் ஒரு விளக்கமாக 10ஆம் அதிகாரத்தினுடைய 9, 10, 11 வசனங்களை காலையில் நம்ம படித்தோம். என்ன அது? என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இல்ல, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ மீதியாய் இருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள். யார் ரட்சிக்கப்படுவார்கள் அப்படின்றதுக்கு கொடுக்கிற ஒரு விளக்கம் விசுவாசத்தில் உறுதியாய் இருக்கிறவர்கள் என்ன செய்யப்படுவார்கள்? வெட்கப்பட மாட்டார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? மீட்கப்படுவார்கள் அப்படின்னு இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இதேதான் தெசலோனிக்கேயருக்கு எழுதின அந்த 1ஆம் நிருபத்திலே காலை வேளையிலே நாம் 1, 2 அதிகாரங்களிலிருந்து நாம் படித்து கொண்டோம். இப்போ இந்த நெருக்கமான உபத்திரவத்தின் மத்தியிலே இந்த தெசலோனிக்கே திருச்சபை கடந்து செல்லும் பொழுது அதில் இந்த மீதியான இந்த ஒரு கூட்ட ஜனம் இவர்களுடைய வாழ்வு தொடர்ந்து ரட்சிப்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இவர்களுடைய விசுவாச வாழ்க்கை உறுதியாய் இருக்க வேண்டும் என்பது அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய ஒரு மிகப்பெரிய விருப்பம். அவர்களுடைய விசுவாச அடித்தளம் என்பது உறுதியாய் இருக்க வேண்டும் என்பதிலே அவர் மிக கவனமாக இந்த பகுதியிலே அவர் இந்த 3ஆம் அதிகாரத்திலே சில காரியங்களை அவர் கற்றுக் கொடுக்கிறார். இப்போ இந்த 2வது இந்த தெசலோனிக்கே நிருபத்தில் நாம் படிக்கிற இந்த தியானத்திற்கு நாம் ஒரு தலைப்பை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், உறுதியான விசுவாச வாழ்வுக்கான அடித்தளங்கள். சொல்லுங்க, உறுதியான விசுவாச வாழ்வுக்கான அடித்தளங்கள் அப்படின்னு நம்ம ஒரு இதை கொடுக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த தெசலோனிக்கே திருச்சபை ஒரு மிகப்பெரிய உபத்திரவத்தின் ஊடாக நடந்து போகும்போது அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, இவர்கள் விசுவாசம் அசைக்கப்பட்டிருக்கிறதா, இவர்கள் கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற இந்த விசுவாசத்தில் ஏதும் பிரச்சனை வந்திருக்கிறதா அப்படின்றத பார்க்கும்படிக்கு தான் 6ஆம் வசனத்திலே நாம் என்ன பார்க்கிறோம்? தீமோத்தேயு உங்களிடத்திலிருந்து எங்களிடத்தில் வந்து உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்து அப்படின்னு சொல்றான் பார்த்தீங்களா, அப்படின்னு சொல்றாரு பார்த்தீங்களா. அப்போ இவர்கள் விசுவாசத்தில் தொடர்ந்து நிலைத்திருக்கிறார்களா, அன்பிலே நிலைத்திருக்கிறார்களா என்பதை அறிய வேண்டும் என்பதற்காக இப்ப பவுல் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, இவர்கள் விசுவாச வாழ்க்கை ஏன் தடுமாற்றம் வந்துவிடக்கூடாது, இவர்கள் விசுவாச வாழ்வை அசைக்கிற முக்கியமான ஒரு காரியம் எது, அதிலே இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த 3ஆம் அதிகாரத்திலே அவர் கற்றுக் கொடுக்கிறார். இப்ப பாருங்க, இந்த 3ஆம் அதிகாரத்தினுடைய இந்த 2ஆம் வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 3:2 வாசிங்க. இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும், அடுத்து என்னது? உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு
புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையுமாகிய தீமோத்தேயுவை நாங்கள் என்ன செய்தோம்? அனுப்பினோம். இப்போ இங்க 3 காரியங்களை சொல்லுகிறார். அசைக்கப்படாதபடிக்கு திடப்படுத்தப்படவும் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு என்னது புத்தி சொல்லவும் அப்படின்றார்ல. இவர்களுடைய விசுவாச அடித்தளம் உறுதியாய் இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னா அங்க 2ஆம் வசனத்தினுடைய முதல் வார்த்தை எப்படி ஆரம்பிக்கிறது? உபத்திரவங்களினாலே, இல்ல உபத்திரவங்களினாலே அப்படின்னு ஒரு வார்த்தை. மிகப்பெரிய உபத்திரவம் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த உபத்திரவத்தில் நீங்கள் அசைக்கப்படாதபடிக்கு, இந்த அசைக்கப்படாதபடிக்கு அப்படின்ற இந்த வார்த்தைக்கான கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தம் எப்படி தெரியுமா இருக்கிறது? ரொம்ப வேடிக்கையா இருக்கிறது. எப்படி தெரியுமா இருக்கிறது? அதனுடைய அர்த்தம் எப்படி தெரியுமா இருக்கிறது? ஒரு நாய் தன்னுடைய வாலை பக்கவாட்டில், நாய் வாலாட்டுறதை பார்த்துருக்கீங்களா? இப்படி இப்படி என்ன செய்யும்? ஆட்டம். அப்புறம் என்ன செய்யும்? மேலும் கீழும். பார்த்துருக்கீங்களா? நாய் வாலாட்டுறதை பார்த்தீங்கன்னா மேலும் கீழும், இப்படியும் அப்படி. இந்த அர்த்தத்தில் தான் இந்த வார்த்தை கிரேக்க வார்த்தையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்ல. அப்போ உபத்திரவம், பாடுகள் உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வரும் பொழுது உங்கள் விசுவாசம் இப்படியும் அப்படியும் மேலும் கீழுமாக அசைக்கப்படாதபடிக்கு அப்படின்றார் இல்ல. அடுத்து இன்னொரு வார்த்தையை அங்க பார்க்கிறோம். என்னது? திடப்படுத்தவும் அப்படின்னு ஒரு வார்த்தை பார்க்கிறோம். டு ஸ்ட்ரென்தன் அப்படின்ற வார்த்தை தான் ஆங்கிலத்தில் இருக்கிறது. இதனுடைய கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, உறுதியான ஒரே திசைக்கு நேராக திரும்புதல். சொல்லுங்க, உறுதியான ஒரே திசைக்கு நேராக என்னது? திரும்புதல் இல்ல. அப்போ பாடுகள் உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது, இந்த உபத்திரவத்தை கடக்கிற இந்த சூழல் மத்தியிலே உங்கள் விசுவாசம் ஒரு நாய் வாளை போல இப்படியும் அப்படியும் அசைக்கப்படாதபடிக்கு, அப்படியே அலக்களிக்கப்படாதபடிக்கு, அடுத்து ஒரே திசையில் நீங்கள் பயணிக்க வேண்டும். ஒரே நிலையில் கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும். அதற்காக நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? புத்தி சொல்லுகிறோம். விசுவாசத்தை குறித்து உங்களுக்கு என்ன சொல்லுகிறோம்? நாங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு என்ன சொல்லுகிறோம்? புத்தி சொல்லுகிறோம் அப்படின்றார். புத்தி சொல்லுகிறோம்ன்றார். அப்போ என்ன புத்தி சொல்லுகிறார்? என்ன புத்தி சொல்லுகிறார்? உன்னுடைய விசுவாச வாழ்க்கை இந்த நாய் வாழை போல ஆட்டாம, அலக்களிக்கப்படாம, அசைக்கப்படாமல் இருக்கணும்னா ஒரே திசையை நோக்கி நீ பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன தெரியுமா? அவங்கள ஆறுதல் படுத்தல, தேர்தல் படுத்தல, கவலைப்படாதீங்க, கர்த்தர் இதெல்லாம் மாற்றி போடுவார் அப்படின்னு ஒரு ஒரு உருக்கமான ஒரு 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 இரக்கத்தை வெளிப்படுத்தவில்லை. மாறாக எப்படி அவர்களுக்கு புத்தி சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா, கீழே 3ஆம் வசனத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம்? 3ஆம் வசனத்தை வாசிங்க. இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று என்னது? அறிந்திருக்கிறீர்களே அப்படின்றார். இப்படிப்பட்ட உபத்திரவத்தை நாம் சகிக்க வேண்டும் என்று என்ன செய்திருக்கிறீர்கள்? அறிந்திருக்கிறீர்கள் அப்படின்றார். அடுத்து இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் சகிக்க இந்த நியமிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றது என்ன தெரியுமா? இந்த வார்த்தை பாடுகள் என்பது நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில்
நீ கிறிஸ்துவின் மேல் உறுதியான உன்னுடைய விசுவாசத்தை அசைக்காமல் ஒரு நாய் வாளை போல அலைக்கழிக்கப்படாமல் ஒரே திசையில் நீ பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் மனதளவில் எண்ணத்தில் ஒரு காரியம் உங்களுக்கு உறுதியா வந்துடணும். என்ன அப்படின்னா, பாடுகள் எனக்கு உண்டு, பாடுகள் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றார். அடுத்து நம்ம என்ன வாசிக்கிறோம், திருப்பி 4ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நமக்கு உபத்திரவம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு முன்னறிவித்தோம், அப்படியே வந்ததென்று நேரிட்டதென்று அறிந்திருக்கிறீர்கள். இப்ப பாருங்க, இதுதாங்க ஒரு உண்மையான சுவிசேஷத்தினுடைய அடித்தளம். இப்போ பவுல் பாருங்க, மிகப்பெரிய பாடுகளுக்கு கூடாக தெசலோனிக்கே திருச்சபை செல்லுது. இப்போ இப்படி செல்லும் பொழுது இந்த உபத்திரவம் ஏன் என்று அவர்களுக்கு கேள்வி எழுப்பி அவர்கள் பால அழக்களிக்கவில்லை. ஏனென்றால் அதை சகிக்க அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். ஏன் அப்படின்னு சொன்னா பவுல் என்ன தெரியுமா சொல்றாரு, இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் உங்களுக்கு வரும் என்று நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், முன்னறிவித்திருக்கிறோம். அதை நீங்களும் என்ன செய்திருக்கிறீர்கள், அறிந்திருக்கிறீர்கள். இதை பவுல் தன்னுடைய இந்த தெசலோனிக்கே திருச்சபைக்கு மாத்திரமல்ல, அவருடைய சுவிசேஷத்தினுடைய அடித்தளமே எப்படின்னா, அவர் சொல்லும் போதே அப்படிதான் பொதுவாக அவருடைய உபதேசம் இருக்கும். அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரத்தினுடைய 22ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 14:22. சீஷருடைய மனதை திடப்படுத்தி, நல்லா கவனிங்க, விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இல்ல, அப்போ ஆதி திருச்சபை மக்களுக்கு சுவிசேஷம் போகும் பொழுதே என்ன சொல்லப்பட்டது, அநேக உபத்திரவங்களின் வழியாக தான் நாம் என்ன செய்யப்பட வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க வேண்டும். இல்ல, இப்படிதான் புத்தி சொன்னாங்க, இப்படிதான் சுவிசேஷத்தை சொன்னார்கள், இப்படிதான் மக்களை திடப்படுத்தினார்கள். இல்ல, இங்கேயும் ஒரு வார்த்தை வருதுல்ல, திடப்படுத்தி. என்னது, நீ ஒரே திசையில் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் பாடுகள் உனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நியமிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இதே வார்த்தையை நாம பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்திலே 29-30 வசனங்களை வாசிங்க. பிலிப்பியர், ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அருளப்பட்டிருக்கிறது. இல்ல, அருளப்பட்டிருக்கிறது. இந்த அருளப்பட்டிருக்கிறதுன்ற வார்த்தையினுடைய உள் அர்த்தம் என்ன தெரியுங்களா, கிராண்டட். என்னது, கிராண்டட் அப்படின்னா என்னது, உனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அது நியமிக்கப்பட்டாச்சு, கொடுக்கப்பட்டாச்சு. கிராண்டட், அதை நீ என்னதான் செஞ்சுதான் ஆகணும், ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். சரி, இப்போ பேதுரு இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமா எழுதுவார். எப்படி? 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் என்னது, பங்காளிகள்.
பார்த்தீங்களா? இப்போ இந்த வார்த்தை எல்லாம் ஒன்று சேர்த்து பாருங்க. பாடுகள் உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நியமிக்கப்பட்டிருக்கிறது. பாடுகளை குறித்து உங்களுக்கு முன் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாடுகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, கிராண்டட். பாடுகளுக்கு நீங்கள் என்னது? பங்காளிகள். அதனால தான் இந்த திருச்சபையார் விசுவாசத்தில் உறுதியாய் இருந்தார்கள். ஒருவேளை இவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பொழுது, இன்னைக்கு சொல்றாங்கல்ல, இன்னைக்கு சொல்லப்படுதில்ல, நீ ஆண்டவர்கிட்ட வந்தா உன் வாழ்க்கை என்ன ஆயிரும்? என்ன ஆயிரும்? தலைகீழா மாறும். உள்ளான வாழ்க்கை மாறும். ஆனால் வெளிப்புறமான செழிப்பான எந்த ஆசீர்வாதங்களையோ, வெளிப்புறமான எந்த வளமையான காரியங்களையோ அவர்கள் போதிக்கவில்லை. அங்க நம்ம 14:22 வாஸ்தவம், மக்களை எதற்கென்று தெரியுமா அவர்கள் ஆயத்தப்படுத்தினார்கள்? பாடுகளின் வழியாக தான் என்ன ராஜ்யத்துக்கு நம்ம போகணும்? எங்க போகணும்? நம்ம பரலோக ராஜ்யத்திற்கு போகணும். அப்போ அவர்கள் எதை மையப்படுத்தினார்கள்? எதை மையப்படுத்தினார்கள்? எந்த ராஜ்யத்தை மையப்படுத்தினார்கள்? எதங்க மையப்படுத்தினாங்க? இவ்வுலக ராஜ்யத்தையா பரலோக ராஜ்யத்தையா? இல்ல. அப்போ இவர்கள் விசுவாசத்தில் அசைக்கப்படாமல் ஒரே திசையில் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ள ஒரு எண்ணம் வந்து விட வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் எனக்கு என்ன உண்டு? எனக்கு என்ன உண்டு? பாடுகள் உண்டு. அதை நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? உங்களுக்கு முன் அறிவித்திருக்கிறோம். நான் ஒரு ஆதிவாசி இன மக்கள் மத்தியிலே என்னுடைய ஊழியத்தை செய்கிறேன். ஜெனுக்குறும்பர் என்கிறதான ஒரு ஆதிவாசி இன மக்கள் மத்தியிலே என்னுடைய ஊழியத்தை கடந்த 17 ஆண்டுகளாக நான் செய்து வருகிறேன். இன்னும் காடுகளுக்குள்ளாக வாழுகிற ஒரு மக்கள் கூட்டம் அவர்கள். இப்போ அவர்களுக்கு நாங்கள் சுவிசேஷம் எடுத்து சென்று அவர்களில் தலைவர்களை உருவாக்கி அவர்கள் மூலமாக அவர்கள் மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் பணியை தான் நாங்கள் இப்போ செஞ்சுக்கிட்டு வரோம். நாங்கள் மிகுந்த முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 43 முழுநேர மிஷினரிகள் இருக்கிறார்கள். அவர்கள் மொழியிலே வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அவருடைய மொழியிலே அவர்களுக்கென்று பாடல்கள் இருக்கிறது. அவர்கள் மொழியிலேயே அவர்களுக்கு ஞாயிறு தோறும் ஆராதனைகள் நடக்கிற ஸ்தலங்கள் நிறைய உண்டு. வளர்ந்து கொண்டே போகிறார்கள். இப்போ கடந்த 2-3 வாரத்துக்கு முன்பாக ஒரு பணித்தளத்தை நான் பார்க்க சென்றிருந்தேன். அப்போது நான் போகும்போது அங்கே இருக்கிற மிஷினரி என்கிட்ட சொன்னார், அண்ணா இங்கே இப்போ ஒரு புதிய விதமான பிரச்சனை நம்ம மக்களுக்கு வந்திருக்குண்ணா. என்ன பிரச்சனை? கர்நாடகாவில் இந்த ஆதிவாசி மக்களுக்கு ரேஷன் பொருள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. எல்லாருக்கும் 20 கிலோ அரிசினா இவங்களுக்கு 40 கிலோ அரிசி கொடுப்பாங்க. அடுத்து அதோடு சேர்த்து கொஞ்சம் நல்ல சத்து மாவு, அப்புறம் நெய், வீட்டிலே வாலிப பெண்கள், வயதிற்கு வந்த வாலிப பெண்கள் இருந்தால் நாட்டு முட்டை, இதெல்லாம் கொடுப்பாங்க. அதனால் அந்த ரேஷன் பொருள் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ இதை வாங்க இவர்கள் கடைக்கு சென்றால் நம்மளை மாதிரி 2 வீலரில் சர்ன்னு போய் வாங்கிட்டு வர முடியாது. அவங்களால பல கிலோமீட்டர் அவர்கள் நடந்து தான் இந்த பொருட்களை சேகரித்து வாங்கி கொண்டு போக வேணும். இப்போ இவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த கடைகளில் இருக்கிற அந்த எதிர் மனோநிலையை கொண்டவர்கள் என்ன செய்கிறார்கள்னா, இவங்க வரும்போது மாத்திரம் என்ன இல்லைன்னு சொல்லிடுறது? ஸ்டாக்கு இல்லைன்னு சொல்லிடுறது. இல்லாட்டி போயிட்டு என்ன செய்ய, 2 நாள் கழித்து வா, 3 நாள் கழித்து வா, அந்த பொருள் இல்லை இந்த பொருள் இல்லை அப்படின்னு சொல்லி இப்படி பல முறை அளக்களித்து தான் கடைசியில் கொடுக்கிறார்கள். எதிர்த்து கேள்வி கேட்டோம் அப்படின்னு சொன்னால்
உங்களுக்கு தான் கொடுக்கறக்கு ஆள் இருக்குல்ல, ஃபாரின்லேருந்து வருது இல்லை, இப்படி சொல்கிறாங்கண்ணா அப்படின்னு நான் சொன்னேன். ஏன் மக்கள் இதனால் ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அப்போது அங்கே இருக்கிற அந்த ஊழியர் சொன்னார், இல்லைண்ணா, நீங்கள் முதல்ல எங்களுக்கு சொல்லும் பொழுதே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் எப்படிப்பட்ட பாடுகளின் வழியாக இந்த உலகத்தில் கடந்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி 1 மாதம் தொடர்ந்து எங்களுக்கு என்ன செய்திருக்கிறீர்கள், எப்படிப்பட்ட நிலையிலெல்லாம் பாடுகளை கடந்து செல்ல வேண்டும் என்று 4 வாரம் தொடர்ந்து எங்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறீங்க, நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கிறீங்க. இதன் மத்தியிலே எப்படி உறுதியாக இருக்க வேண்டும் என்றும் சொல்லி கொடுத்துருக்கிறீங்க. எங்களுக்கு சொல்லி கொடுத்ததை மக்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன். அவர்கள் சோர்ந்து போகவில்லை, அவர்கள் தைரியமாக இருக்கிறார்கள். இப்போ நான் ஏதோ ஒரு வகையில் கூட்டத்தை காட்டணும், ஏதோ ஒரு வகையில் நானும் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வெளி உலகிற்கு காட்டணும். பல பொய்யான வாக்குறுதிகளையோ அல்லது பொய்யான இப்படிப்பட்ட செய்திகளையோ அவர்களுக்கு சொல்லி எல்லாம் அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும், உன்னை யாரும் தொட முடியாது சொல்லியிருந்தேன்னா என்ன ஆயிருப்பாங்க? அவங்க என்ன ஆயிருப்பாங்க? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன ஆயிருப்பாங்க? பின்வாங்கி போயிருப்பாங்க. அந்த தலைவர்களை சரியான முறையில் நாங்கள் வேதத்தின் அடிப்படையில் பயிற்றுவித்து, இதுதான் கிறிஸ்தவம், இப்படிதான் பாதை, இப்படிதான் கிறிஸ்தவம் கடந்து வந்திருக்கிறது அப்படின்னு வேதத்தில் இருந்தும் திருச்சபை வரலாற்றில் இருந்தும் அநேகர் எப்படி இந்த கிறிஸ்துவுக்காக தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள், எப்படி மரித்திருக்கிறார்கள், இப்படின்ற நிறைய மிஷனரி ஸ்டோரிஸ் எல்லாம் அவர்களுக்கு சொல்லி 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 இன்றைக்கு அந்த பாடுகள் அவர்களை கொஞ்சம் கூட அசைக்கவில்லை. எனக்கு அன்பானவர்களே, இன்றைய நாட்களிலே நாம் விசுவாச வாழ்க்கையின் அடித்தளங்களிலே நாம் ஏன் அதிகமாய் சோர்ந்து போய் விடுகிறோம், அசைக்கப்பட்டு விடுகிறோம்னா, இந்த எண்ணம் நம்முடைய மனதிலே ஆழமாய் பதியவில்லை. ஆண்டவர் சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு உண்டு, ஆனாலும் என்ன செய்யுங்கள், திடன் கொள்ளுங்கள், நான் என்ன செய்தேன், உலகத்தை ஜெயித்தேன். இல்ல, இப்ப இந்த நிருபங்கள் எல்லாத்தையும் பாருங்க, நற்செய்தியிலையும் அதை பார்க்கிறோம், நிருபங்களிலும் அதை பார்க்கிறோம். பாடுகள் எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது, பாடுகள் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது, பாடுகளுக்கு நான் பங்காளி. அதாவது பாடையும் என்னையும் என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. இட்ஸ் a part of our life. மிஷனரி பணித்தளங்களிலே எத்தனையோ பாடுகளையும் உபத்திரவங்களையும் எதிர்ப்புகளையும் கடந்து செல்கிறோம். ஆனால் நான் அதை எதையும் வெளியே சொல்கிறதில்ல, பெரிதுபடுத்துறதில்ல. ஏன் தெரியுமா? எனக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது, இட் இஸ் எ பார்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி. இது ஊழியத்தில் ஒரு என்னது அங்கம், அங்கம். இது ஊழியத்தில், என்னுடைய ஊழியத்தில் இது ஒரு அங்கம். என் வீட்டார்ட்ட கூட நான் நிறைய சொல்ல மாட்டேன். நான் இங்கே உட்கார்ந்துருக்கிற எங்கள் அண்ணனுக்கே தெரியாது நிறைய காரியங்கள். ஏன்னா இது என்னது, ஊழியத்தில் என்னது ஒரு அங்கம். இதை நாங்கள் என்ன செய்ய முடியாது, இப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு. அதனால தான் பவுல் சொல்றாரு, அந்த பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் என்ன இன்னொரு வார்த்தையும் அவர் அங்கே சொல்லுகிறார். அந்த மக்களுக்கு சொல்லும்போது பிலிப்பிப்பட்ட என்னது, நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான
போராட்டமே உங்களுக்கும் உண்டு. இப்ப இந்த போராட்டம் யாருக்கு இருக்குன்றாரு? யாருக்கு இருக்குன்றாரு? எனக்கும் இருக்கு, உனக்கும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்குப்பா. யூ cannot escape from struggles. இப்படிப்பட்ட உபத்திரவங்களில் இருந்து நீங்க என்ன செய்ய முடியாது? நீங்கள் என்ன செய்ய முடியாது? ஆமா, தப்பிக்கொள்ளவே முடியாது. முடியாது இல்ல? விசுவாச வாழ்வின் அடித்தளத்தை அசைக்கிற உபத்திரவங்களை, அந்த வர உபத்திரவங்களை நான் மேற்கொள்ளணும்னா என்ன ரீதியிலே எண்ணம் எனக்கு எப்படி இருக்கணும்னா, இது எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நியமிக்கப்பட்டிருக்கிறது இல்ல? அதனால தான் சில செழிப்பு உபதேசங்கள், ஆசீர்வாத உபதேசங்களை நாம் ஜாக்கிரதையாக அதை கையாள வேண்டும். ஜாக்கிரதையாக கையாள வேண்டும். ஏன் அது தவறு? ஏன் அது தவறு? செழிப்பும் ஆசீர்வாதமும் ஒருவேளை வரவில்லை என்று சொன்னால் அவர்கள் விசுவாசம் என்ன செய்யப்பட்டுவிடும்? என்ன செய்யப்பட்டுவிடும்? அசைக்கப்படும். ஆனால் பாடுகளின் வழியாகத்தான் என்ன செய்யப்பட வேண்டும்? கடந்து செல்லப்பட வேண்டும் இல்ல? திருச்சபை வரலாற்றிலே ஒரு 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 வார்த்தை சொல்லுவாங்க. என்ன தெரியுமா வார்த்தை சொல்லுவாங்க? இரத்த சாட்சிகளினுடைய வித்து சத்திய சபையின் அஸ்திபாரம். இரத்த சாட்சிகளினுடைய வித்து சத்திய சபையின் அஸ்திபாரம். நீங்களும் நானும் இன்றைக்கு ஒரு உறுதியான திருச்சபையின் அஸ்திபாரத்தின் மேல் நாம் நிற்கிறோம் என்று சொன்னால், அநேகர் தங்களுடைய இரத்தத்தை என்ன செய்திருக்கிறார்கள்? என்ன செய்திருக்கிறார்கள்? சிந்தி இருக்கிறார்கள். வித்தாய் விதைக்கப்பட்டிருக்கிறார்கள். முதலில் கிறிஸ்து இந்த திருச்சபையின் அஸ்திபாரமாய் தன்னுடைய இரத்தத்தை ஈந்தார். அதற்கு பின்பு அவருடைய அடியவர்கள். ஒரு சீஷனாவது ஒழுங்கா சாகல. ஆண்டவருடைய சீஷன் யூதாசை விடுங்க, எல்லாரும் என்ன செய்யப்பட்டார்கள்? பல விதங்களிலே என்ன செய்யப்பட்டார்கள்? உபத்திரவத்தின் வழியாகத்தான் தங்களுடைய முடிவை சந்தித்தார்கள். அதற்கு பின்பாறு திருச்சபை வரலாற்றிலே நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், திருச்சபை வரலாற்றிலே ஒரு தனி சப்ஜெக்டே இருக்கு. எப்படியெல்லாம் கிறிஸ்தவர்கள் உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள், எப்படியெல்லாம் கிறிஸ்தவர்கள் உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள், என்ன ரீதியாக உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள், கைண்ட் ஆஃப் பெர்சிக்யூஷன். பல நிலைகளிலே சித்திரவதை செய்யப்பட்டார்கள். அவர்களை எரித்து தூண்களாக ஒரு தூண்ல கட்டி எரிக்க வச்சு அந்த வெளிச்சத்திலே களியாட்டங்கள் நடந்தது. தூண்களிலே வைத்து கட்டப்பட்டு எண்ணெய் ஊற்றி எரிக்கப்பட்டு அந்த வெளிச்சத்திலே மதுபான களியாட்டங்கள் நடந்தது. பசித்த சிங்கம், பல நாள் பட்டினி போடப்பட்ட சிங்கத்தை ஒரு பெரிய ஸ்டேடியத்துக்குள்ள விட்டு கிறிஸ்துவை மறுதலிக்காத, கிறிஸ்துவுக்காக விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கிறவர்களை அது உள்ள விடுவாங்க. அது விரட்டும் போது இவங்க ஓடுவாங்க. இதை பார்ப்பதற்கு அந்த ஸ்டேடியம் முழுவதிலும் மக்கள் இருப்பார்கள். கைகளை தட்டி இவர்கள் ஓடுவதை என்ன செய்வார்கள்? ரசிப்பார்கள். இவர்கள் வேட்டையாடப்படுவதை அவர்கள் ரசித்து சிரிப்பார்கள். இப்படிப்பட்ட உபத்திரவங்களின் வழியாக தான் கிறிஸ்தவம் என்ன செய்திருக்கிறது? என்ன செய்திருக்கிறது? கடந்து வந்திருக்கிறது. கடந்து வந்திருக்கிறது இல்ல? ஆனால் இன்னைக்கு பிசாசினுடைய ஒரு பெரிய வஞ்சகமான போதனை என்ன தெரியுமா? பெரிய வஞ்சகமான போதனை என்ன தெரியுமா? உனக்கு என்ன இல்லை, உனக்கு என்ன இல்லை, பாடுகள் இல்லை, உனக்கு என்னது? கிருபை மேல் கிருபை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்?
கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஹைப்பர் கிரேஸ் இல்லை, கிடச்சிக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும். அதனால்தான் இன்றைக்கு திருச்சபையில் என்ன நடக்குது தெரியுமா? ஒரு பேருந்தில், பஸ்ஸில் ஏறும் வழியில் மக்கள் ஏறி, இறங்கும் வழியில் 2 வழி இருக்குது பார்த்தீங்களா? ஏறும் வழி, இறங்கும் வழி. ஒரு பக்கம் ஏறுறாங்க, ஒரு பக்கம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க? இறங்கி கொண்டே இருக்கிறார்கள். ஒரே திசையில் நின்று பயணிக்கிற மக்கள் மிக கொஞ்சம், மீந்தவர்கள். அவங்க தான் மீந்தவர்கள். ஏன் ஏன் இப்படிப்பட்ட வஞ்சகமான என்னது என்னது உபதேசங்கள் உபதேசங்கள் ஏன் உங்களுக்கு சொல்லப்படுகிறது? ஏன் இதை முன்னறிவிக்கிறோம்? ஏன் இதை முன்னறிவிக்கிறோம்? ஒருவேளை இல்லை, நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு சூழலை நீங்களும் நானும் கடந்து போகக்கூடிய நாட்கள் வெகு தொலைவில் இல்லை, வெகு தொலைவில் இல்லை. அது நெருங்கி 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 வந்து கொண்டிருக்கிறது. நெருங்கி 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 வந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக வருது. இந்த நாட்களில் உங்கள் விசுவாசம் அசைக்கப்படாமல் ஒரே திசையில் நீங்கள் பயணிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரே காரியம்தான். என்னது? இந்த பாடுகளின் வழியாக நான் தேவராஜ்யத்தை அடைய வேண்டும். அதற்கு யார் நமக்கு மிகப்பெரிய உதாரணம்? யார் அதற்கு வழிவாசலை திறந்தது? நம்முடைய கிறிஸ்து. பாடுகளின் வழியாக தான் அவர் இந்த உலகத்திற்கு எதை கொண்டு வந்தார்? அவர் மீட்பை கொண்டு வந்தார். மீட்பை கொண்டு வந்தார். அதனால் இதிலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பாடுகள் எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று எனக்குள் அந்த எண்ணம் வேண்டும். சரி, இப்போ அடுத்ததாக இப்போ நம்ம அங்கே தொடர்ந்து அந்த 1 தெசலோனிக்கேயர் அந்த 3ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும்போது இப்போ பாருங்கள், பவுலுக்கு என்ன அப்படின்னா 5ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதித்ததுண்டோ என்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு. சோதனைக்காரன் உங்கள் வாழ்வில் பாடுகளை கொண்டு வந்திருக்கிறான். இந்த பாடுகளிலே நீங்கள் அசைக்கப்படாமல் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இது எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்ற எண்ணம் வேண்டும். அடுத்து இன்னொரு எண்ணம் எனக்கு என்ன வேண்டும்னா, அங்கே 8ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு? நீங்கள் இப்போ 7ஆம் 8ஆம் வசனத்தில் சேர்ந்து வாசிக்கலாம். அதை சகோதரரே, எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டிலும் உபத்திரவங்களிலும் உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து ஆறுதல் அடைந்தோம். நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் என்ன செய்வோம்? பிழைத்திருப்போம். அப்போ பாடுகளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நிலைத்திருக்க வேண்டும். உங்கள் விசுவாசம் அசைக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் பாடுகளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நிலைத்திருக்க வேண்டும். அதில் உறுதியாக நிற்கணும். இல்லை, இப்படிப்பட்ட உறுதியான விசுவாசம் எந்த பாடுகளின் மத்தியிலையும் என்னை என்ன செய்யும்னா, அது தொடர்ந்து என்னை என்ன செய்யணும்? உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கும். இல்லை, எங்கள் ஊர் கூடலூர், ஊட்டியிலிருந்து 50 கிலோமீட்டர். போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த மழை காலங்கள் எங்கள் ஊரில் மழை தான் ரொம்ப ஃபேமஸ். குளிரை காட்டிலும் குளிர் மிதமான கிளைமேட்டாக இருக்கும். மழை வருஷத்தில் 6 மாதம் பெய்யும். ஏன்னா அது 3 மாநிலங்களினுடைய எல்லை. கேரளாவில் மழை பெஞ்சால் எங்களுக்கு பெய்யும், கர்நாடகாவில் மழை பெஞ்சால் எங்களுக்கு பெய்யும், தமிழ்நாட்டில் மழை பெஞ்சாலும் எங்களுக்கு மழை பெய்யும். இல்லை, காற்று நிறைய அடிக்கும். நிறைய இந்த மரங்கள் இருக்கும், யூக்கலிப்டஸ் மரம், இன்னும் பெரிய பெரிய மரங்கள் இருக்கும். இந்த மரங்கள்
இதில் என்ன அப்படின்னு சொன்னால், விழுந்து கிடக்கும் சில மரங்கள் வந்து இந்த மழை காலங்களில், காற்று காலங்களில் விழுந்து ரோடெல்லாம் அதிகமாக பிளாக் ஆகும். இப்போ ஒரு முறை நான் வந்து பஸ்ஸில் பயணித்து கொண்டு இருக்கும்போது என் பக்கத்தில் ஒரு ஃபாரஸ்டில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார். அவர் ஒரு ஆண்டவரை அறியாதவர் தான், ஆனால் எனக்கு தெரிந்தவர். அவர்கிட்ட நான் கேட்டேன், இந்த வழியில் இருக்கிற இந்த ஓரமாக இருக்கிற மரங்கள் வந்து விழுகிறதில்லை, கொஞ்சம் உள்ளே இருக்கிற மரங்கள் தான் வந்து நிறைய அங்கங்கே உளுந்து கிடக்குது. இது ஏன் சார் அப்படின்னு கேட்டேன். அதாவது உழுகிற மரம், ஓரமாக இருக்கிற மரம் தானே உழுகணும். ஆனால் ஓரமாக இருக்கிற மரம் என்ன செய்யுது நிற்கிது. ஆனால் அந்த உள்ளே இருக்கிற மரங்கள் தான் என்ன செய்கிறது, பெரிய பெரிய மரங்கள்னால உளுந்து ரோட்டை அடைக்குது. இது ஏன் சார்னு கேட்டேன். அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, அது எனக்கு ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டாக இருந்தது. சார், இந்த மரம் வளரும்போதே காற்று அடித்து 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 இந்த ஃபஸ்ட்டு அட்டாக் எங்கே போகும்னா இந்த ஓரமாக இருக்கிற மரங்கள். இது என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு தாக்குதல் எங்கே இருக்குது, இந்த ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிற மரங்கள், அதுக்கடுத்து அடுத்த ரோவில் இருக்கிறது, அதுக்கடுத்து அந்த உள்ளே இருக்கிறது. ஆனால் ஃபஸ்ட்டு டைரக்ட் அட்டாக் எதுக்கு தான், இந்த காற்று வேகமாய் அடிக்கும்போது இந்த சிறு அளவிலே அது வளர்ந்து வரும் பொழுது காற்றினால் அசைக்கப்பட்டு அதனுடைய வேர் உள்ளே போய்கொண்டே இருக்கும். ஆனால் அங்கே நடுவில் இருக்கிற அதுக்கு அட்டாக் வந்து என்னது கம்மி, வேர் எப்படி இருக்கும், மேலோட்டமாக இருக்கும். அதனால் காற்று அடித்தவுடன் அது என்ன செய்கிறது, விழுந்து விடுகிறது. இந்த ஓரத்தில் இருக்கிற மரங்கள் தொடர்ந்து காற்றினால் அசைக்கப்பட்டு அதனுடைய வேர்கள் என்ன இருக்கிறது, மிக ஆழமாய் போயிருக்கிறனால ஓரளவுக்கு ஒரு 90% இந்த மரங்கள் நின்றும் சார், இதுங்க சாயாது அப்படின்னா. இதுதான் பாடுகள் வர 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 உங்கள் வாழ்க்கையில் அந்த பாடுகள் உங்கள் விசுவாசத்தில் உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கும். இப்போ அந்த பாடுகள் என்னன்னா, அந்த நிலைத்திருத்தல் அப்படின்ற அந்த வார்த்தை என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, தொடர்ச்சியாக விடாமுயற்சியுடன் இருத்தல். அதான் அந்த வார்த்தையினோட அர்த்தம். தொடர்ச்சியாய் விடாமுயற்சியுடன் உங்களுடைய விசுவாசத்தில் நீங்கள் நிலைத்திருக்கிறவர்களாய் நீங்கள் காணப்படுவீர்கள். இந்த பாடுகள் உங்களை தொடர்ந்து விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் போது நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா, இந்த பாடுகளை குறித்து நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள். மாறாக என்ன செய்வீர்கள், ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரவம் எங்களுக்கு என்னத்தை கொடுக்குது, பொறுமையை கொடுக்கிறது. பொறுமை வந்து எங்களுக்கு என்னத்தை கொடுக்குது, பரீட்சையை கொடுக்கிறது. பரீட்சை எங்களுக்கு எதை கொடுக்கிறது, நம்பிக்கையை கொடுக்கிறது. இதனால் உபத்திரவங்களிலே நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். இதே 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் இதே பொங்கல் விடுமுறை நாட்களில் உங்கள் திருச்சபையில் நான் பேசிவிட்டு
இங்கே போய் சைடில் உட்காந்தேன், இந்த ரூமில் உட்காந்து என்னுடைய செல்ஃபோனை எடுத்து நான் பார்க்கும் பொழுது எங்களுடைய பணித்தளத்திலிருந்து, ஒரு குறிப்பிட்ட பணித்தளத்திலிருந்து நிறைய மிஸ்டு கால் இருந்துச்சு. என்னடா இது மிஸ்டு கால் நிறையா இருக்கே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெளியே போய் நின்று அடித்தா யாருடைய ஃபோனுக்கும் ஃபோனே போகலை, எல்லாம் சுவிட்ச் ஆஃப்னு வருது, இல்லாட்டி ரிங் போய் கட் ஆகுது. கடைசியாக அந்த பணித்தளத்தில் குடகு மாவட்டத்தில் இருக்கிற, கர்நாடகா மாநிலம் குடகு மாவட்டத்தில் இருக்கிற ரேஷ்மி என்ற பணித்தளத்தினுடைய அந்த பணித்தளத்தில் தான் அங்கே இருக்கிற ஊழியருடைய மகன் ஒருத்தனுடைய ஃபோன் மட்டும் எடுத்து அவன் ஹலோ அண்ணா அப்படின்னா, என்னடா இத்தனை பேர் கூப்பிட்ருக்கீங்களே என்னடான்னு அவங்க பாஷையில் கேட்டேன். இங்கே நம்ம பொங்கல் கொண்டாடுகிற அதே நாட்களில் அங்கே வந்து மகர சாந்தி அப்படின்னு சொல்லி ஒரு மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லி ஒரு பண்டிகை கொண்டாடுவாங்க. அது ஒரு ஓய்வு நாள். அன்னைக்கு இங்கே நம்ம வந்து கடைசி நாள். அது மக்கள் ஆராதனை நடந்து கொண்டிருந்த பொழுது ஒரு மிகப்பெரிய கிறிஸ்தவ எதிர்ப்பு கூட்டம் உள்ளே நுழைந்து மக்களை அடித்து அந்த கூரையெல்லாம் பிச்சு எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டாங்க. பெண்களையும் ஆண்களையும் கொண்டு போயிட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, அதை நாங்களே பார்த்துருக்குறோம், நானே பார்த்துருக்குறேன். முதல்ல அவங்க அட்டாக் பண்ண வரும்போதே வந்த உடனே எதை தெரியுமா நம்ம கையிலேருந்து பிடுங்குவாங்க? நம்ம மொபைல் ஃபோனை தான் கையிலேருந்து பிடுங்குவாங்க. எல்லாருடைய மொபைல் ஃபோனையும் பிடுங்கிட்டாங்கன்னா நான் மாத்திரம் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன்னு. இப்போ எல்லோரும் எங்கடா இருக்காங்க அப்படின்னு கேட்டேன். அங்கே வந்து தித்திமத்தி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, ஒரு மெயின் இடம். அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க இவ்வளோ நேரம் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து அங்கேருந்து பொன்னம்பேட்டைன்ற இடத்த போலீஸ் ஸ்டேஷன், மெயின் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டாங்கண்ணா அப்படின்னு. எத்தனை பேர்றானா? ஒரு 15-20 பேர் கொண்டு போயிட்டாங்க. நிறைய பேரை சொன்னா, இவங்களெல்லாம் கூப்பிட்டு போயிருக்காங்க. நீ எங்கே இருக்கேன்னு? நான் இப்போ அங்கே தான் பொன்னம்பேட்டைக்கிட்ட நிற்கிறேன், கொஞ்சம் தூரம் தள்ளி நிற்கிறேன் அப்படின்னு. அங்கே என்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்காக அவன்கிட்ட சொன்னேன். அவன் பேர் ரவி. ரவி, நீ பக்கத்தில் போய் அங்கேருந்து எனக்கு வீடியோ காலில் வா அப்படின்னு சொல்லி சொன்னது. அங்கே வெளியே நின்று தான் பேசிக்கிட்டு இருந்தேன். வீடியோ காலில் நான் பார்த்த பொழுது இந்த மக்கள் அடிக்கப்பட்டு, ஒரு பக்கம் காயம், அதிலிருந்து ரத்தம், சட்டை கிழிக்கப்பட்டிருக்கிறது, பெண்களினுடைய ரவிக்கைகள் கிழிக்கப்பட்டிருக்கிறது, புடவைகள் கிழிக்கப்பட்டிருக்கிறது, அவங்களுக்கும் நகக்கீறல்கள், தங்களுடைய 2 கைகளினால் தங்களுடைய உடம்பை மூடிக்கொண்டு நிற்கிறார்கள். எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி, அங்கே இருக்கிற ஊழியரும். இதில் என்ன தெரியுமா? சுற்றியும் நிறைய டிவி சேனல்கள் வந்து கிறிஸ்தவ கைக்கூலிகளினால் மதம் மாற்றப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி இவங்களை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவ மிஷினரி கைக்கூலிகளினால் விலை போனவர்கள், மதம் மாற்றப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி இவர்களை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கூட்டம் மிகப்பெரிய கூட்டம் அங்கே நிற்கிறது. அந்த பெரிய கேமரா, அங்கே சுற்றி நிற்கிற மக்கள். ஆனால் இந்த மக்களுக்கென்று அங்கே பக்கத்தில் யாருமே இல்லை. அப்படியே பரிதாபமாக நிற்கிறாங்க. எனக்கு மனதளவிலே நான் ரொம்ப உடஞ்சிட்டேன். என்னடா நம்ம இவ்வளோ தூரத்தில் இருக்கிறோம், என்ன செய்கிறது அப்படின்னு நான் யோசித்து விட்டு அங்கே இருக்கிற ஊழியரிடம், அவர் பேர் திம்மண்ணா, நான் சொன்னேன், உங்கள் அப்பாட்ட ஃபோனை கொடுறா அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஃபோனை கொடுத்தோன்னே அவர்கிட்ட சொன்னேன், என்னண்ணா உங்களுக்கு உதவி செய்ய யாரும் வரலையா அப்படின்னு கேட்டேன். இல்லைண்ணா யாரும் வரல, இங்கே இருக்கிற எந்த லாயர்ஸும் எங்களுக்காக வந்து வாதாடவோ இல்லை எங்களை இது பண்ணுறதுக்கோ எங்களுக்கு சப்போர்ட்டாக யாரும் இல்லை. நான் சொன்னேன், நீங்கள் பயப்படாதீங்கண்ணா, எதுனாலும் நான் பார்த்துக்கிறேன், எவ்வளவு சீக்கிரம் உங்களை அந்த இடத்திலிருந்து வெளியே கொண்டு வர முடியுமோ நான் கொண்டு வருவேன், பயப்படாதீங்க, கலங்காதீங்கன்னு நான் அவங்களுக்கு ஆறுதல் சொன்னேன். ஆனால் எங்கள் மிஷினரி ஒரு வார்த்தை சொன்னார்,
அந்த வார்த்தை என்னை அப்படியே உலுப்பிடுச்சு. என்ன தெரியுமா சொன்னார்? அவர் என்ன தெரியுமா சொன்னார்? அண்ணா, இத்தனை வருஷங்களாய் இந்த ரேஷ்மி என்ற இந்த காட்டிற்குள்ளாக ஒரு சிறிய கூடாரத்தில் நாங்கள் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருந்தோம். இந்த ரேஷ்மி காடுகளுக்குள்ளே இருக்கிற எங்களை சுற்றி இருக்கிற மக்களுக்கு தான் நாங்கள் இயேசுவின் பிள்ளைகள், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் என்று தெரியும். ஆனால் இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், எங்கள் முன்னாடி மிகப்பெரிய கேமராக்கள் இருக்கிறது, எங்களை படம் பிடிக்கிறார்கள். முழு கர்நாடகா மாநிலமும் நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், இயேசுவின் பிள்ளைகள் என்று பறைசாற்றி கொண்டிருக்கிறது. இதை காட்டிலும் எங்களுக்கு என்ன சந்தோஷம் இருக்குண்ணா அப்படின்னு கேட்டார். இதை காட்டிலும் எங்களுக்கு என்ன, அவங்க பாஷையில் சொன்ன, இதுக்குந்தா யானை சந்தோஷம் ஆயிட்டேனா அப்படின்னாரு. இதை காட்டிலும் என்ன சந்தோஷம் உங்களுக்கு இருக்குது? நீங்க கவலைப்படாம இருங்க. முதல் சந்ததிங்க, முதல் சந்ததி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் எல்லாம் ஒரு 5-6 வருடங்கள் தான் ஆகிறது. கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகளை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள்? சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு தைரியமாய் நின்றார். ஏன் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறோம், எவ்வளவு தூரம் உபத்திரவப்படுகிறீர்களோ அவ்வளவு தூரம் உங்களுடைய விசுவாசம் என்ன செய்யும்? பலப்படும், பலப்படும். எனக்கு அன்பானவர்களே, ஒரு நீண்ட நெடிய கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறீர்கள், ஒரு மிகப்பெரிய பின்னணியை கொண்டு வந்திருக்கிறீர்கள். பாடுகளிலே இன்னும் அசைக்கப்படுகிறீர்களா? பாடுகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் விசுவாசத்தில் உறுதிப்படுவீர்கள், நிலைத்திருப்பீர்கள். இந்த நிலையிலே இவர்கள் இந்த உபத்திரவத்தை இவர்களுக்கு தாங்க எது அவர்களுக்கு வலிமை கொடுத்தது? எது அவர்களுக்கு வலிமை கொடுத்தது? அவர்களுக்கு போடப்பட்ட வசனமாகிய அஸ்திபாரம். அதை தான் நம்ம காலையில் பார்த்தோம். வசனம் எப்படி வந்தது? வல்லமையோடு வந்தது. அந்த வசனத்தை முழு நிச்சயமாய் ஏற்றுக்கொண்டீர்கள். மனுஷர் வசனமாய் அல்ல, தேவ வசனமாய் அதை ஏற்றுக்கொண்டதினாலே அந்த பாடுகள் அவர்களை அசைக்கவில்லை, விசுவாசத்தில் அவர்களை என்ன செய்தது? உறுதிப்படுத்தியது. கிறிஸ்துவும் இந்த உலகத்தில் இருந்த பொழுது சோதனைக்காரனுடைய சோதனையை அவர் ஒரு கடவுளாக அவர் சந்திக்கவில்லை, ஒரு மனிதனாக சந்தித்து, உங்களுடைய கைகளிலும் என்னுடைய கைகளிலும் இருக்கிறதான வேதம் என்கிற அந்த பட்டயத்தை வைத்துதான் அவர் சோதனையை மேற்கொண்டார். அதை தான் நம்ம படிக்கிறோம். மணலின் மேல் கட்டின வீடு, கற்பாறையின் மேல் கட்டின, வசனமாகிய கற்பாறையின் மேல் நீங்கள் கட்டப்பட்டு இருப்பீர்கள் என்றால் பாடுகள் வர 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 நீங்கள் என்ன செய்வீர்கள்? உறுதிப்படுத்தி கொண்டே இருப்பீர்கள். கூழாங்கல் பார்த்துருக்கீங்களா? கூழாங்கல்லாம் நான் அப்படியே கூழாங்கல வருதா? இல்லை, இல்லை. ஆறுகளில், தண்ணீர்களில் என்ன செய்யப்படுகிறது? கரடு முரடான அந்த கற்கள் பல நாட்கள் பயணித்து பயணித்து உருண்டு 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 கடைசியில் என்னவா மாறுது? அது ஒரு ஷைனிங்கான கூழாங்கல்லாம் மாறுது. பயப்படுறோம். இதை பற்றி கேட்குறக்கே என்னடா என்ன ஆகுமோ? இல்லை, இல்லை. பாடுகளையும்
உபத்திரவங்கள் உங்களை விசுவாசத்தில் உறுதியாய் வைத்திருக்கும். அதனால தான் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் சொல்வார், பிசாசானவனுடைய எல்லா தந்திரங்களையும் நீங்கள் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக வேண்டும் என்று சொன்னால் 6ஆம் அதிகாரம் எபேசியர் 6:13 நினைக்கிறேன், என்னது வேத வசனமாகிய பட்டை 6:13 வாசிங்க. 17ஆம் வசனம் வாசிங்க. ரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ பாடுகள் வரும்போது நான் எதிர்க்கணும். பாடுகள் என்னை ஒரு பக்கத்தில் நிலைப்படுத்துகிறது, ஆனா இன்னொரு பக்கத்தில் நான் அதை எதிர்த்து நின்று என் விசுவாசத்தில் பலப்படணும்னா எது என் கையில் இருக்கணும்? எது என் கையில் இருக்கணும்? வேத வசனமாகிய பட்டயம். இந்த பட்டயம் கையில் இருந்தால் தான் நான் என்ன செய்ய முடியும்? எதிர்த்து சண்டை போட்டு என் நிலையை நான் தக்க வைத்துக் கொள்ள முடியும். என் நிலையை நான் என்ன செய்ய வேண்டும்? தக்க வைத்துக்கொள்ளும். அதுக்கு தான் வசனம் தேவை. இப்படிப்பட்ட முகாம்கள் தேவை. இப்போ உங்களை உணர்ச்சி ரீதியாக தூண்டிவிட்டு பல வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்து விட்டு உங்களை சந்தோஷமா இங்கிருந்து அனுப்புறது எங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஆனால் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்று அந்த ஒரே எண்ணத்தில்தான் இவைகளெல்லாம் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. வேத வசனம் என்ற பட்டயத்தை உங்கள் வாழ்வில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உபத்திரவம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் வேத வசனம் எனக்குள் இருக்க 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 அது என்ன செய்யும்னா என்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்தி கொண்டே இருக்கும். நான் உறுதிப்பட்டு கொண்டே இருப்பேன். அவருக்குள் நிலைத்திருக்கிறவனாய் நான் காணப்படுவேன். நிலைத்திருக்கிறவனாய் காணப்படுவேன். அதுக்காக தான் வேதத்தை வாசிங்க, தியானிங்க. என் முகத்தை காட்டுவது ஒரு நிலை கண்ணாடி, ஆனால் என் அகத்தை காட்டுவது இந்த திருமறை. இதுதான் கண்ணாடி உங்களுக்கு. இதுதான் உங்களுக்கு. இதை பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் யாருன்னு உங்களை தெரிஞ்சிக்க முடியும். என்ன நிலையில் உங்கள் விசுவாச வாழ்க்கை இருக்குன்னு நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இதை பார்க்காம நல்லா அழகாக கவர் போட்டு ஜிப்பை போட்டு வச்சுருந்தீங்கன்னா என்ன செய்ய முடியாது? உங்களை என்ன செய்ய முடியாது? இல்லை, எந்த நிலையில் என்னுடைய விசுவாச வாழ்க்கை உறுதிப்பட வேண்டும் என்றால், உபத்திரவங்களின் வழியாக நான் கடந்து போக வேண்டும் என்று சொன்னால், உபத்திரவம் விசுவாசத்தில் என்னை நிலைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இந்த வசனம், வேத வசனம் ஆகிய பட்டயம் என் வாழ்க்கையில் தேவை. இதை இந்த தெசலோனிக்கே திருச்சபை மக்கள் உறுதியாக பின்பற்றி வந்ததனால்தான் இப்படிப்பட்ட உபத்திரவங்களின் வழியாக அவர்கள் கடந்து சென்ற பொழுதும் அந்த உபத்திரவத்தை குறித்து அதான் நம்ம வாசித்தோம். உபத்திரவம் உங்களுக்கு வந்த பொழுதும், அதான் 1ஆம் அதிகாரத்தில் என்ன நம்ம வாசிக்கிறோம்? நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே என்ன வாசிக்கிறோம்? 6ஆம் வசனம் 1:6, உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு. உபத்திரவங்களை குறித்து அவர்கள் என்ன செய்தார்கள்? சந்தோஷப்பட்டார்கள். சந்தோஷப்பட்டார், மேன்மை பாராட்டினார். எனக்கு அன்பானவர்களே, பாடுகள் வருகிறது என்று பயப்படாதிருங்கள். ஒன்று யோசித்துக்குங்க, ஏன்னா விசுவாசத்தில் நான் பலப்படுறதுக்கு ஆண்டவர் இதை அனுமதிக்கிறார்ன்றதை எடுத்துக்கொள்ளுங்க. என்னை இன்னும் உறுதிப்படுத்துகிறார், என்னை இன்னும் நிலைநிற்க வைக்கிறார், என்னை இன்னும் அவருக்குள் உறுதிப்படுத்த இதை அனுமதிக்கிறார் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளுங்கள். இதை தான் நம்ம எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் பார்ப்போம்.
1 முதல் 32 வசனங்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட விசுவாசத்தினால் சாதித்தவர்களுடைய பட்டியல் இருக்கும். அதன் பிற்பாடு பார்த்தீங்கன்னா விசுவாசத்தினாலே இழந்தவர்களை குறித்த பெரிய பட்டியல் காணப்படும். இல்ல, எச்சரிக்கையா இருக்க வேண்டும். பாடுகள் என்னை நிலைப்படுத்துகிறது. சரி, இப்போ 3ஆவதாக ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி உடனே முடிச்சிடுறேன். இப்போ பாருங்க, 10ஆம் வசனத்திலே ஒரு வார்த்தை, 1 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்ளுகிறோமே. இப்ப அடுத்து பவுல் என்ன தெரியுமா இங்க செய்யறாரு? இப்ப பவுல் இந்த மக்களுக்காக என்ன தெரியுமா செய்யறாரு? இப்படிப்பட்ட உபத்திரவங்களின் வழியா இவர்கள் வருகிறார்கள், பாடுகள் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்றாரு. பாடுகள் உங்களை நிலைப்படுத்துகிறது விசுவாசத்தில் சொல்றாரு. பாடுகளில் நிலைத்திருக்க வேண்டும்ன்றாரு. இப்ப சொல்றாரு, பாடுகளின் மீது நீ வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் அங்க ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறார்? இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்ளுகிறோமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாடுகளின் மீது நான் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் எனக்கு எது தேவை? என்ன தேவை? என்ன தேவை? ஜெபம். ஜெபம். இங்கே ஆலயத்தில் ஒரு உபவாச ஜெப கூடுகை நடந்து அதில் ஜெபிக்கிறது அப்படியும் வரணும், ஜெபிக்கணும். அந்த ஜெபம் பத்தாது. ஒரு பெரிய ஜெப இப்பெல்லாம் நடக்குதுல்ல, என்னது? பிரார்த்தனை திருவிழா. பிரார்த்தனை, இது எதனா அர்த்தம் இருக்கா? பிரார்த்தனை திருவிழா. இந்த திருவிழாவில் போய் கொண்டாட்டம் போடுறது இல்ல. என்ன தெரியுமா? இடைவிடாத அவரோடு உறவை வைத்து அவரிடத்தில், அதான் சொல்றார், இரவும் பகலும் என்ன செய்கிறோம்? மன்றாடுகிறோம். மன்றாடுகிறோம். எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாடுகளின் மீது உங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் எது உங்கள் வாழ்க்கையில் முக்கியம்? எது உங்கள் வாழ்க்கையின் முக்கியம்? உங்கள் ஜெப வாழ்க்கை ரொம்ப முக்கியங்க. உங்கள் ஜெப வாழ்க்கை ரொம்ப முக்கியம். தனிப்பட்ட முறையிலே திருச்சபையாக குழுவாக சேர்ந்து என்ன செய்யுங்கள்? என்ன செய்யுங்க? ஜெபியுங்கள். 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 இந்த ஜெப ஆவி நம்மிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? அதிகம் இருக்க வேண்டும். மன்றாட்டுதல். மன்றாடுதல். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் இதற்கு ஒரு பெரிய மாதிரி. தன்னுடைய ஊழியத்தை எதில் ஆரம்பித்தார்? அவர் ஊழியத்தை எதில் அங்கே ஆரம்பித்தார்? வனாந்திரத்தில் போய் எதில் ஆரம்பித்தார்? ஒரு உபவாச ஜபத்தோடு ஆரம்பித்தார். தன்னுடைய முடிவை எதிலே அவர் முடித்தார்? கெத்செமனே தோட்டத்திலே முகம் குப்புற விழுந்து அவருடைய வேர்வை இரத்தமாய் மாறும் அளவிற்கு ஜெபித்தார். பெருமூச்சோடு ஜெபித்தார். அவர் ஊழிய நாட்களிலேயும் தனியாக காலை வேளையிலே போய் ஜெபித்தார். இல்ல, பார்க்குறோம்ல? ஜெபம். ஜெபம் ரொம்ப தேவைங்க. அதுதான் உங்கள் விசுவாச வாழ்க்கையில் வருகிற உபத்திரவத்திலே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியது. வெற்றி. அதனால தான் பவுல் நிறைய இடத்துல சொல்வார், இடைவிடாமல் என்ன செய்யுங்கள்? ஜெபம் செய்யுங்கள். இல்ல, எப்பொழுதும் ஜெபம் செய்யுங்கள். கிறிஸ்துவும் இந்த உலகத்தில் இருந்த பொழுது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதையே என்ன செய்தார்? அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அவர் ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சீஷர்களுக்கு என்ன செய்தார்? அவர் கற்றும் கொடுத்தார். அவர்களை ஜெபிக்க தூண்டினார்.
1 மணி நேரமாவது என்னோடு விழித்திருந்து நீங்க ஜெபிக்க கூடாதா? மாம்சமோ பலவீனமானது, ஆவியோ ஜெபிப்பா சொன்னாரா இல்லையா? இல்ல. என்ன நிலையில நம்முடைய ஜெப வாழ்க்கை இருக்கிறது? நான் போன வருஷம் ஆகஸ்ட் மாதத்தில் திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிற நாஸ்ரேத் என்ற ஒரு இடத்திற்கு நான் போனேன். ஒரு மிஷினரி ஜெப கூடுகைக்காக நான் போனேன். உண்மையிலேங்க அங்கே போய் நான் ரொம்ப அசந்து போனேன். இந்த தெற்கு பகுதியில் இருக்கிற மக்கள், நான் குறையாக சொல்லவில்லை, இன்று இந்தியாவில் நடக்கிற மிஷினரி பணிகளினுடைய கிட்டத்தட்ட 80% மிஷினரி பணிகள் அந்த தெற்கு பகுதியில் இருக்கிற மக்களால் தான் தாங்கப்படுகிறது. அதே மாதிரி அந்த மக்கள் இந்த மிஷினரிகளுக்காக நடக்கிற ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறத நான் அன்னைக்கு தாங்க பார்த்தேன். ஒரு 200 பேர் கூடியிருப்பாங்க. நிறைய சின்ன பிள்ளைங்களும் இருந்தாங்க. அதாவது இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஜெப குறிப்பு சொன்னேன்னா அப்படியே மொன அப்படியே பேசுகிறதோ இல்லை ஏதோ ஒன்று பேசிட்டு ஆமேன்னு சொல்கிறதோ இல்லை. ஒரு ஜெப குறிப்பிற்கு ஒருவரும் குறைந்தபட்சம் 10-15 நிமிடங்கள் கதறி 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 அழுது 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 ஜெபம் பண்ணுறாங்க. சும்மா சாதாரணமாக நம்ம அங்கே உட்காந்து வேடிக்கையே பார்க்க முடியாது அந்த ஜெபத்தை அவங்க செய்யும்போது. அதில் என்ன தெரியுமா ஒரு விசேஷம்? சிறு பிள்ளைகள், இங்கே நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், நம்ம சிறு பிள்ளைகள், சின்ன பிள்ளைங்க என்ன மாதிரி ஜெபம் பண்ணுதுங்க தெரியுமா? ஜெபம். உங்கள் முழங்கால்கள் முடக்கப்பட வேண்டும். பாடுகளின் மீது உங்களுக்கு வெற்றி வேண்டுமா? உங்கள் முழங்கால்கள் முடக்கப்பட வேண்டும். பாடுகள் உங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே உறுதிப்படுத்துகிறது. பாடுகள் உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன செய்யும்னா, அசைக்கப்படாமல் ஒரே திசையில் நீங்கள் பயணிக்க அது உங்களை வழிநடத்தி செல்லும். இதை தான் பவுல் தெசலோனிக்கே திருச்சபை மக்களுக்கு அங்கு கற்றுக் கொடுக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, காலை முதல் இம்மட்டுமாக பல மணி நேரங்கள் நாங்கள் உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டிருக்கிறோம். மீதியாய் இருந்தவர்கள் யார்? மீந்தவர்களுடைய குணாலட்சணம் என்ன? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? எல்லாவற்றையும் நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்ட எல்லா காரியங்களும் எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யும் ஆண்டவர்கிட்ட நம்ம எல்லாரும் கேட்போம். உங்கள் மனதின் ஆழத்திலிருந்து இந்த விண்ணப்பங்களை நீங்கள் ஏறிடுங்கள். ஏதோ வந்தோம் போனோம் என்று இல்லை. இந்த நாளிலே நான் கற்றுக்கொண்டதான இந்த சத்தியங்கள் மீந்தவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆண்டவரே, நானும் இந்த மீட்பை என் வாழ்க்கையில் அடைய இன்று கேட்ட எல்லா சத்தியங்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாக உங்கள் மனதிற்கு முன்பாக கொண்டு வந்து ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் உங்களை ஒப்புரவாக்குங்கள். அதுதான் உண்மையான
ஒரு பலனை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அறுவடை செய்கிற ஒரு நாட்களாக அது இருக்கும். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். காலை முதல் இம்மட்டுமாக ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்டோம், உம்மை பாடினோம், உம்மை ஆராதித்தோம். இவைகளுக்கு நன்றி சொல்லுகிறோம். இன்று எங்களுக்கு விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாய் 30, 60, 100 பலன் கொடுக்க கர்த்தர் உதவி செய்தருளும். கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். ஒவ்வொருவரும் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாயும் மாற கர்த்தர் உதவி செய்தருளும். இயேசுவின் நிமித்தமே கேட்கிறவங்கள் அன்பின் ஆண்டவரே. எழுந்து நிற்கலாம். தகப்பனே, இந்த நாளின் முகாமுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலே நாங்கள் 4 செய்திகளை இருவர் மூலமாக கேள்விப்பட்டோம். அநாதியான தேவன் எங்கள் உள்ளத்தை படம் பிடித்து தனி நபர்களையும் குடும்பங்களையும் ஒரு சிறிய ஆராதிக்கும் திருசமயமாக இருக்கும் எங்களுக்குள்ளே இருக்கிற கேள்விகள், போராட்டங்கள், சவால்கள் எங்களுக்கு எதிரும் புதிருமாக இருப்பது, எங்கள் வாழ்விலே நாங்கள் சந்திக்கும் தடைகளை ஜெயிக்க, உம்மை சந்திக்கும் முடிவில்லா வாழ்விலே பிரவேசமடையும் பிரவேசத்திற்கான அநேக அறிக்கைகளை, ஸ்கேன் ரிப்போர்ட்டை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். எங்களுடைய கவனக்குறைவுகள், எங்களுடைய தடுமாற்றங்கள், எங்களுடைய சுயத்தை சார்ந்த அப்படிப்பட்டதான ஒரு போக்கிலே நாங்கள் விடுதலை காண வேண்டும் என்கிற எச்சரிப்புகளையும், ரட்சிப்பை நாங்கள் எவ்வளவாக மெத்தனமான போக்கிலே கருதுகிறோம் என்கிற பொறுப்பின் நிகழ்வுகளை பற்றி எங்களுக்கு கொடுத்த நீர் எச்சரிப்புகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் வழி பிசகாமல் வழி இதுவே, இதில் நடந்து கொள்ளுங்கள் என்கிற வழி நடத்திப்பை எப்படி தான் நீர் அருமையாக வகுத்து தந்திருக்கிறீர் என்கிற கவனத்துக்கு எங்களை ஈர்த்து எங்களை திருப்பியமைக்காக நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ லார்ட். வல்ல பெரும் காரியத்தை இன்னும் 1.5 நாளிலே மீதி இருப்பவர்கள், எஞ்சி இருப்பவர்கள் என்கிற ரெம்னண்ட்டை பற்றி நாங்கள் கவனமாக சிறமேற்கொண்டு சிந்தித்து தியானித்து, அழிந்து போகிற இந்த உலக சமுதாயத்திலே மலை மேல் இருக்கிற பட்டணமாய், விளக்கு தன் மேல் இருக்கிற விளக்காய் திகழ வேண்டிய திருச்சபை மக்களாய் இந்த எல்லையிலே வலம் வர அருள் தாங்க. உடைய வருகை தாமதித்தால் உடைய ஆதீனத்தில் எங்களை பற்றி கொண்டிருக்கிற நோக்கம் தேசளாவிய உலகளாவிய தாக்கத்தை குறித்த மக்களுக்கு நீர் அருளை தீர்மானித்தால், இந்த உபதேசங்களெல்லாம் எங்கள் உள்ளான புறமான மனிதனை பலப்படுத்தி கிறிஸ்துவின் போர் வீரர்களாக, வீராங்கனைகளாக திகழ உதவி செய்யும். ஒவ்வொருவருக்கும் குறித்த நிறைவேற்றும். காலையிலிருந்து மாலை மட்டும் இங்கும் அங்கும் அலையாமல் ஒரு இடத்திலிருந்து கேட்ட இப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். பல காரணத்தின் மொத்தம் இல்லம் சென்றவர்களுக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, தகப்பனே, நல்ல ஓய்வையும் இளைப்பாறுதலையும் தாங்க. நாளைக்கு இன்னும் குறித்த நேரத்துக்கு முன்பாகவே வந்து இந்த அநேக தீர்க்க தரிசனமான குறிப்புகளை, கூர்முனையான குறிப்புகளை பாடல்கள் வழியாகவும் கேட்டு பலனடைய, சவாலடைய உதவி செய்யும். Thank you. Bless every one of them. Bless the children. Bless the volunteers. Bless all of the people who have contributed themselves and their cash and kind. எங்கள் மத்தியிலே கொண்டு வந்த ஊழியர்களுக்காய் ஸ்தோத்திரம். அவர்கள் நல்ல இளைப்பாறுதலை தாங்க.
நாளைய வேத பாடத்திற்கான அபிஷேகத்தை பரிசுத்தாய் மேல் தொடர்ந்து வைங்க. உமக்கே நன்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசு மூலமாக எங்களுக்கு ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் இப்பொழுதும் இந்த இடத்துல எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எம்மை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்தி நமக்கு ஸ்தோத்திரம். ஒருவராயிருந்து பெரிய அதிசயங்களை செய்கிற நமக்கு ஸ்தோத்திரம். துதிகான மகிமையெல்லாம் பாத்தில் வைக்கிறோம். ஏற்றுக்கோங்க. ஜனத்தை ஆசீர்வதித்து அனுப்புங்க அன்பின் பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையோடு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆண்டவராய் இயேசுவின் அருளும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் வழிநடத்தலும் பாதுகாவலும் அந்யோன்யம் ஐக்கியங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் உங்கள் மூலமாய் ஆண்டவரை அறிய வேண்டிய அனைவரோடும் இயேசுவின் வரை மட்டுமாயிருப்பதாக. அல்லேலூயா.